இன்றைக்கி எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு 60 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். அதனுடைய கண்டினியூஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறது. கொஸ்டின் நம்பர் 61. If the field of a synchronous motor is under excited, the power factor will be. ஒரு சின்க்ரோனஸ் மோட்டரில் உள்ள ஃபீல்டு வந்து அண்டர் எக்ஸைட்டட் கண்டிஷனில் இருக்குது. அப்போ பவர் ஃபேக்டர் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ லேகிங், ஆப்ஷன் பி லீடிங், ஆப்ஷன் சி யூனிட்டி, ஆப்ஷன் டி மோர் தென் யூனிட்டி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ லேகிங். ஒரு சின்க்ரோனஸ் மோட்டரோட ஃபீல்டு வந்து அண்டர் எக்ஸைட்டட் கண்டிஷனாக இருக்கும்போது பவர் ஃபேக்டர் வந்து லேகிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 62. The leakage reactance of a 3-phase alternator is determined by performing. ஒரு 3-phase alternatorல உள்ள லீக்கேஜ் ரியாக்டன்ஸை வந்து எந்த மெத்தட் யூஸ் பண்ணி டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஓப்பன் சர்க்யூட் அண்ட் ஜீரோ பவர் ஃபேக்டர் சர்க்யூட், ஆப்ஷன் பி ஜீரோ பவர் ஃபேக்டர் அண்ட் ஸ்லிப் டெஸ்ட், ஆப்ஷன் சி ஓப்பன் சர்க்யூட் அண்ட் ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட், ஆப்ஷன் டி ஷார்ட் சர்க்யூட் அண்ட் ஸ்லிப் டெஸ்ட். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓப்பன் சர்க்யூட் அண்ட் ஜீரோ பவர் ஃபேக்டர் சர்க்யூட். ஒரு 3-phase ஆல்டர்னேட்டரில் உள்ள லீக்கேஜ் ரியாக்டன்ஸை வந்துட்டு ஓப்பன் சர்க்யூட் அண்ட் ஜீரோ பவர் ஃபேக்டர் சர்க்யூட் யூஸ் பண்ணி டிட்டர்மைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 63. Which one of the following is the primary reason for placing field on rotor in an alternator? Which one of the following is the primary reason for placing field on rotor in an alternator? ஒரு அல்டர்னேட்டருடைய ரோட்டரில் எதுக்காக ஃபீல்டை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க? ஆர்மேச்சரில் வந்து ஸ்டேட்டரில் வந்து ஆர்மேச்சர் கன் பண்ணியிருக்காங்க, ஃபீல்டில் வந்து ரோட்டரில் வந்து ஃபீல்டு கன் பண்ணியிருக்காங்க. எதனாலன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஸ்மால் பவர் இன் ஃபீல்டு சர்க்யூட், ஆப்ஷன் பி இன்சுலேஷன் ஆஃப் ஹை வோல்டேஜ் இஸ் மேட் ஈஸி ஆன் ஸ்டேட்டர் தென் ஆன் ரோட்டார், ஆப்ஷன் சி லார்ஜ் பவர் இன் ஸ்டேட்டர், ஆப்ஷன் டி லார்ஜ் கரண்ட் இன் த ஸ்டேட்டர். ஆன்சர் டி லார்ஜ் கரண்ட் இன் த ஸ்டேட்டர். ஸ்டேட்டரில் வந்து லார்ஜ் கரண்ட் இருக்கிறதுனால ஸ்டேட்டரில் வந்து ஆர்மேச்சர் கன் பண்ணுறாங்க, ரோட்டரில் வந்து ஃபீல்டு கன் பண்ணுறாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 64. Consider the following. First, supply voltage. Second, excitation current. Third, maximum value of load angle. The maximum power developed by a synchronous motor is a function of which of the above? மேலே கொடுத்துருக்க எந்த ஃபங்க்ஷனில் வந்து மேக்ஸிமம் பவர் டெவலப்ட் ஆகுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1 and 2, ஆப்ஷன் பி 1 and 3, ஆப்ஷன் சி 2 and 3, ஆப்ஷன் டி 1, 2 and 3. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 and 2. சப்ளை வோல்டேஜ் அண்ட் எக்ஸைட்டேஷன் கரண்டில் தான் மேக்ஸிமம் ஒரு சின்க்ரோனஸ் மோட்டரில் மேக்ஸிமம் பவர் டெவலப் ஆகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 65. Which one of the following method gives more accurate result for determination of voltage regulation of an alternator? ஒரு அல்டர்னேட்டருடைய வோல்டேஜ் ரெகுலேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு கீழே கொடுத்துருக்கிற எந்த மெத்தட் வந்து மோர் ஆக்யூரேட்டாக இருக்குது? ஆப்ஷன் ஏ எம்எம்எஃப் மெத்தட், ஆப்ஷன் பி சின்க்ரோனஸ் இம்பிடன்ஸ் மெத்தட், ஆப்ஷன் சி போட்டியார் ட்ரையாங்கிள் மெத்தட், ஆப்ஷன் டி அமெரிக்கன் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டாண்டர்ட் மெத்தட். ஆன்சர் டி அமெரிக்கன் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டாண்டர்ட் மெத்தட். Next question number 66. Which one of the following statement is correct? In a salient pole synchronous motion, the air cap is. ஒரு salient pole synchronous motion உடைய air cap எப்படி இருக்கும்? Option A uniform under the whole pole shoe, option B least under the middle of pole shoes and increases outwards, option C largest under the middle of pole shoes and decreases outwards. Answer option B least under the middle of pole shoe and increases outwards. pole shoes உடைய மிடில் வந்து கம்மியாக இருக்கும், outwards வெளியே போக போக increases ஆகும். ஸோ ஆன்சர் வந்து B. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 67. Which one of the following is not a necessary condition to satisfy for synchronizing an incoming alternator to an already operating alternator? கீழே கொடுத்துருக்கையில் எந்த கண்டிஷன் நமக்கு தேவை கிடையாது. ஒரு ஆப்ரேட்டிங் ஆல்டர்னேட்டர் கூட இன்கமிங் ஆல்டர்னேட்டரை வந்து சின்க்ரோனைஸ் பண்ணுறதுக்கு மஸ்ட்டாக தேவை கிடையாத கண்டிஷன் எதுன்னு கேட்டோன்னா ஆப்ஷன் ஏ சேம் வோல்டேஜ் மேக்னிடியூட், ஆப்ஷன் பி சேம் ஃப்ரீக்வன்சி, ஆப்ஷன் சி சேம் ப்ரைம் மூவர் ஸ்பீட், ஆப்ஷன் டி சேம் ஃபேஸ் சீக்வன்ஸ். ஆன்சர் சி சேம் ப்ரைம் மூவர் ஸ்பீட். அதாவது
சேம் வோல்டேஜ் இருக்கணும், சேம் ஃப்ரீக்வன்சி இருக்கணும், சேம் ஃபேஸ் சீக்வன்ஸ் இருக்கணும். ஆனால் சேம் ப்ரைம் மூவர் ஸ்பீடு வந்து கண்டிப்பாக இருக்க தேவை கிடையாது. ஸோ ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 68. இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரிலக்டன்ஸ் பவர் டெவலப்டு. கீழே கொடுத்துருக்கிற எந்த மெத்தடில் ரிலக்டன்ஸ் பவர் வந்து டெவலப்ட் ஆகுதுன்னு. ஆப்ஷன் ஏ சேலியன்ட் போல் ஆல்டர்னேட்டர், ஆப்ஷன் பி நான் சேலியன்ட் போல் ஆல்டர்னேட்டர், ஆப்ஷன் சி ஸ்குரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார், ஆப்ஷன் டி டிரான்ஸ்ஃபார்மர். ஆன்சர் ஏ சேலியன்ட் போல் ஆல்டர்னேட்டர். ஆப்ஷன் ஏ சேலியன்ட் போல் ஆல்டர்னேட்டரில் தான் ரிலக்டன்ஸ் பவர் வந்து டெவலப் ஆகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் 69. Consider the following statements. Assertion: large synchronous machines are constructed with armature winding on stator. லார்ஜ் பெரிய சின்க்ரோனஸ் மிஷின்ஸில் எல்லாம் வந்துட்டு அதனுடைய ஸ்டேட்டரில் வந்து ஆர்மச்சர் வைண்டிங் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ரோட்டரில் வந்து ஃபீல்டு வைண்டிங் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே ரீசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டேஷ்னரி ஆர்மச்சர் வைண்டிங் வுட் ஹாவ் ரெடியூஸ்டு ஆர்மச்சர் ரியாக்டன்ஸ். ஸ்டேட்டரில் வந்து ஆர்மச்சர் கனெக்ட் பண்ணியிருக்கனால ஆர்மச்சர் ரியாக்டன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இல்லைன்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஏ both A and R are true and R is the correct explanation of A. B both A and R are true and R is not correct explanation of A. Option C A is true but R is false. Option D A is false but R is true. Answer option C A வந்து true but R is false. ஏன்னா அசர்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, லார்ஜ் சின்க்ரோனஸ் மெஷின்ஸில் எல்லாம் வந்து ஸ்டேட்டரில் வந்து ஆர்மச்சர் வைண்டிங் இருக்கும். அந்த அசர்ஷன் வந்து ட்ரூ. ஆனால் ஆர்மச்சர் ரியாக்டன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காங்கிற ரீசன் வந்து ஃபால்ஸ். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 70. வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த induced voltage and supplied voltage of a synchronous motor under running condition? ஒரு ரன்னிங் கண்டிஷனில் இருக்கிற சின்க்ரோனஸ் மோட்டரில் இன்டியூஸ்டு வோல்டேஜுக்கு சப்ளை வோல்டேஜுக்கு இடையில் இருக்கிற ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 0, ஆப்ஷன் பி greater than 0 but less than or equal to 90 degree, ஆப்ஷன் சி between 90 degree and 180 degree, ஆப்ஷன் டி greater than 180 degree. ஆன்சர் ஆப்ஷன் பி greater than 0 but less than or equal to 90 degree. ஒரு சின்க்ரோனஸ் மோட்டர் ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. அப்போ அதுக்கு இன்டியூஸ்டு வோல்டேஜுக்கு சப்ளை வோல்டேஜுக்கு இடையில் உள்ள ஆங்கிள் வந்து 0 விட அதிகமாக இருக்கணும், ஆனால் 90 டிகிரியை விட கம்மியாக இருக்கணும். ஸோ ஆன்சர் வந்து பி. 71. வாட் டஸ் த SCR ஷார்ட் சர்க்யூட் ரேஷியோ ஆஃப் ஏ சின்க்ரோனஸ் மெஷின் yield? ஆப்ஷன் ஏ 1/XS unsaturated per unit, ஆப்ஷன் பி 1/XS unsaturated in ohm, ஆப்ஷன் சி 1/XS adjusted in ohm, ஆப்ஷன் சி 1/XS adjusted per unit, ஆப்ஷன் டி 1/XS adjusted in ohm. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1/XS adjusted in per unit. ஆன்சர் ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 72. How can the reactive power delivered by a synchronous generator be controlled? How can the reactive power delivered by a synchronous generator be controlled? synchronous generator reactive power எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ by changing the prime mover input, ஆப்ஷன் பி by changing the excitation, ஆப்ஷன் சி by changing the direction of rotation, ஆப்ஷன் டி by changing the prime mover speed. ஆன்சர் பி by changing the excitation. எக்ஸைட்டேஷனை சேஞ்ச் பண்ணுறதுனால தான் ஒரு சின்க்ரோனஸ் ஜெனரேட்டரோட ரியாக்டிவ் பவரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் பி. கொஸ்டின் நம்பர் 73. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். EMF induced per phase in an alternator depends on 1. frequency, 2. pitch factor, 3. number of turns per phase, 4. distribution factor. Which of this statement correct? EMF induced by alternator. ஒரு அல்டர்னேட்டரில் இன்டியூஸ்ட் ஆகிற இஎம்எஃப் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னு கீழே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1 only, ஆப்ஷன் பி 1, 2, 3 and 4, ஆப்ஷன் சி 2 and 3, ஆப்ஷன் டி 3 and 4. ஆன்சர் வந்து பி 1, 2 ஆல் ஆஃப் திஸ் எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆகும். ஒரு அல்டர்னேட்டரில் இஎம்எஃப் எப்படி இன்டியூஸ்ட் ஆகுனா ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி, பிட்ச் ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணி, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் ஃபேஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஆல் ஆஃப் திஸ் இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஸோ கொஸ்டின் நம்பர் 74. கன்சிடர் த ஃபாலோயிங்.
First LPF method, 2 EMF method, 3 ZPF method, 4 MMF method. Which of the above methods are correct for determination of voltage regulation of alternator? மேலே கொடுத்துருக்க எந்த மெத்தட் வந்து வோல்டேஜ் ஒரு அல்டர்னேட்டரோட வோல்டேஜ் ரெகுலேஷனை டிட்டர்மைன் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1, 2 and 3, ஆப்ஷன் பி 2, 3 and 4, ஆப்ஷன் சி 2 and 3, ஆப்ஷன் டி 3 and 4. ஆன்சர் வந்து பி 2, 3 and 4. EMF மெத்தட், ZPF மெத்தட், MMF மெத்தட், இந்த 3 மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு அல்டர்னேட்டருடைய வோல்டேஜ் ரெகுலேஷனை வந்து நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியும். Question number 75. In a synchronous machine, the rotor speed becomes more than the synchronous speed. During handing, the damping bars develop. ஒரு சின்க்ரோனஸ் மிஷினில் வந்துட்டு ரோட்டார் ஸ்பீடு வந்து நமக்கு தெரியும், சின்க்ரோனஸ் மிஷின்னாலே அது சின்க்ரோனஸ் ஸ்பீடில் வந்து ரொட்டேட் ஆகும். ஆனால் இங்கே வந்து ரோட்டார் வந்து சின்க்ரோனஸ் ஸ்பீடை விட அதிகமாக ரொட்டேட் ஆகுது, ஹை ஸ்பீடில் வந்து இருக்குது. எந்த டைம்லன்னு கேட்டோன்னா டூரிங் ஹண்டிங் டைமில் வந்துட்டு ரோட்டார் வந்து சின்க்ரோனஸ் ஸ்பீடை விட அதிகமாக ரொட்டேட் ஆகுது. அப்போ டேம்பிங் பார்ட்ஸ் வந்து எதை டெவலப் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சின்க்ரோனஸ் மோட்டார் டார்க், ஆப்ஷன் பி டிசி மோட்டார் டார்க், ஆப்ஷன் சி இண்டக்ஷன் மோட்டார் டார்க், ஆப்ஷன் டி இண்டக்ஷன் ஜெனரேட்டர் டார்க். ஆன்சர் டி இண்டக்ஷன் ஜெனரேட்டர் டார்க். இண்டக்ஷன் ஜெனரேட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணோம். Question number 76. Assertion. In certain case of load change, an alternator became unstable and pulled out. சர்டன் கேஸ் ஆஃப் லோட் சேஞ்சில் வந்து அல்டர்னேட்டர் வந்து அன்ஸ்டேபிள் ஆகுது, அது மட்டும் இல்லை புல்ட் அவுட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அசர்ஷன். ரீசன். இன் அன் அல்டர்னேட்டர் டேம்பர் வைண்டிங் இஸ் ப்ரெசன்ட். ஒரு அல்டர்னேட்டரில் வந்து டேம்பர் வைண்டிங் ப்ரெசன்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரீசன். ஆப்ஷன் ஏ both A and R are true and R is the correct explanation of A. B both A and R are true and R is not correct explanation of A. C A is true but R is false. D A is false but R is true. Answer வந்து option B both A and R are individually true and R is not correct explanation of A. அசர்ஷன் ரீசன் இண்டிவிஜுவலி தான் ட்ரூ, ஆனால் ஆர் வந்து அசர்ஷனுடைய கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 77. The main advantage of distributing the winding in slots is to option A reduce the size of the machine, option B add mechanical strength to the winding, option C reduce the amount of copper required, option D reduce the harmonics in the generated EMF. Answer வந்து D reduce the harmonics in the generated EMF. Next question number 78. The nature of armature MMF for a zero power factor lagging load in a 3-phase alternator. ஒரு 3-phase alternatorல zero power factor lagging load வந்து zero power factor lagging ஆயிருக்கு. இப்போ armature MMF உடைய நேச்சர் எந்த மாதிரி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. A magnetizing, B demagnetizing, C neutral, D cross magnetizing. ஸோ ஆன்சர் வந்து பி demagnetizing. ஒரு 3-phase alternatorோட லோடு வந்து ஜீரோ பவர் ஃபேக்டர் லேகிங் ஆகிருக்கிறப்ப ஆர்மேச்சர் எம்எம்எஃப் வந்துட்டு demagnetizing ஆகும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 79. Statement 1. Synchronous motor is a constant speed motor. Synchronous speed வந்து constant speed motor, இது synchronous speedல rotate ஆகும். Statement 1. Statement 2. Synchronous motor is not a self starting motor. Synchronous motor வந்து self starting motor கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. Option A. Statement 1 and 2 are individually true and 2 is the correct explanation of 1. Option B. 1 and 2 are individually true and 2 is not the correct explanation of 1. C. 1 is true, 2 is false. D. 1 is false and 2 is true. Answer வந்து B. 1 and 2 are individually true and 2 is not the correct explanation of 1. Statement 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிங்கிள்ஸ் மோட்டர் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மோட்டார். அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஸ்டேட்மெண்ட் 2 என்னென்னா சிங்கிள்ஸ் மோட்டர் இஸ் நாட் ஏ செல்ஃப் ஸ்டார்டிங் மோட்டர், அதுவும் இண்டிவிஜுவலி ட்ரூ. ஸ்டேட்மெண்ட் 1 and 2 இண்டிவிஜுவலி ட்ரூ, ஆனால் 2 வந்து ஸ்டேட்மெண்ட் 1ஓட கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 80.
வாட் ஆர் த சைன் ஆஃப் லோட் ஆங்கிள் இன் அன் அல்டர்னேட்டர் டூரிங் ஜெனரேட்டர் அண்ட் மோட்டார் ஆப்ரேஷன்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஒரு அல்டர்னேட்டரில் ஜெனரேட்டர் மோட்டார் ஆப்ரேஷன்ஸ் நடக்கும்போது அதனுடைய சைன் என்னன்னு கேட்டிருக்காங்க. லோட் ஆங்கிளோட சைன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நெகட்டிவ் நெகட்டிவ், ஆப்ஷன் பி பாசிட்டிவ் நெகட்டிவ், ஆப்ஷன் சி நெகட்டிவ் பாசிட்டிவ், ஆப்ஷன் டி பாசிட்டிவ் பாசிட்டிவ். ஆன்சர் வந்து பி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஜெனரேட்டராக இருந்ததுன்னா பாசிட்டிவாக இருக்கும், மோட்டராக இருந்ததுன்னா அதனுடைய லோட் ஆங்கிள் வந்து நெகட்டிவாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.